ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 2018 அபிராமி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இருந்திருக்காங்க. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு பிரபலமான ஒரு பாப்புலரான ஒரு ஆளாக இருந்திருந்திருக்காங்க. அவங்க வந்து பிரியாணி அபிராமி அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நான் வந்து பர்சனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் என்னங்கிறது எனக்கு வந்து தெரியாது. ஸோ எனக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. பட் அவங்க மேக் பண்ண ஒரு சில வீடியோஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்க மேக் பண்ண வீடியோஸில் வந்து அவங்களுடைய சில்ட்ரன், அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த குழந்தைங்களை தன்னுடைய ஒரு கள்ளக்காதலுக்காக கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பற்றி நம்ம போக போக பார்க்க போகிறோம். நான் மெயினாக இந்த நியூஸை மேக் பண்ணது எதுக்காக அப்படின்னா, நம்ம நாட்டில் என்னெல்லாம் நடக்குது, எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அபிராமி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய ரீச் உள்ளவங்க போல, ரொம்ப பிரபலமானவங்க தான் போல. இவங்க வந்து பிரியாணி அபிராமி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு ஹஸ்பண்ட் வந்து இருந்திருக்காங்க. அண்ட் 2 சில்ட்ரன், 2 குழந்தைகள் இவங்களுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி 2 பேர் இருந்திருக்காங்க. பையனுக்கு வந்து 7 வயசு, பொண்ணுக்கு வந்து 4 வயசு. ஹஸ்பண்ட், 2 சில்ட்ரன், இவங்க ஒரு 4 பேர் கொண்ட ஒரு ஃபேமிலி தான் இவங்க ஃபேமிலி. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கும் வந்து பிரியாணி கடையில் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பையன், அதாவது பிரியாணி கடையில் வந்து அவனோட வேலை வந்து கடையிலேருந்து பிரியாணியை வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பார் போல. அவன் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். ஸோ மீனாட்சி சுந்தரமுக்கும் இவங்க அபிராமிக்கும் ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த மீனாட்சி சுந்தரம் வேலை பார்க்கக்கூடிய அந்த பிரியாணி கடைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த அபிராமி ஃபேமிலியிலேருந்து அடிக்கடி போவாங்களாம், பிரியாணி வாங்க அதெல்லாம் அடிக்கடி போவாங்களாம். ஸோ அப்படி வந்து அந்த மீனாட்சி சுந்தரமுக்கும் இவங்களுக்கும் வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த மீனாட்சி சுந்தரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அபிராமி வீட்டுக்கு டெலிவரி, ஃபுட் டெலிவரி, பிரியாணி டெலிவரி பண்ணும்போது அபிராமிக்காக பிரியாணி எக்ஸ்ட்ரா வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் அபிராமிக்காக வந்து பிரியாணி விஷயத்துல வந்து பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் அது கிராஜுவலாக வந்து பழக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் நல்லா காதலும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ 2 பேரும் வந்து காதல் செஞ்சிருக்காங்க. விஜய் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிராமியோட ஹஸ்பண்ட். அதே மாதிரி ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு எம்ப்ளாயி, ஒரு பிரைவேட் தனியார் வங்கியில ஒரு எம்ப்ளாயியா இருந்திருக்காங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபிராமியும் அவங்களோட கள்ள காதலன் மீனாட்சி சுந்தரமும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விஜய் என்னுடைய கணவனும் என்னுடைய 2 குழந்தைங்களும் வந்து பார்த்தா அப்படின்னா நம்முடைய கள்ள தொடர்புக்கு ரொம்பவே வந்து தொந்தரவா இருக்காங்க, அவங்கள வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. இவங்களுடைய குழந்தை வந்து பார்த்தா 2 குழந்தைங்களையும் வந்து பார்த்தா அப்படின்னா கொன்னுறாங்க. பால்ல வந்து டேப்லெட்ஸ் கலந்து 2 குழந்தைகளையும் சாப்பிட வச்சு கொன்னுறாங்க. ஸோ அதுல 2 குழந்தைங்கள ஒரு குழந்தை தான் சாவுது, இன்னொரு குழந்தை சாவல. அந்த குழந்தைய பில்லோ வச்சு மூச்சு திணற வச்சு இன்னொரு குழந்தைய இவங்க கொண்டதா வந்து சொல்றாங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட ஆடியோ வந்து 2018 அந்த டைம்லேயே வந்து யூடியூப்ல, ஆன்லைன்ல வந்து வந்திருந்திருக்கும் போல. ஸோ எனக்கு வந்து 2018 டைம்ல எப்படிலாம் நடந்ததுங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ அப்போ நான் இந்த நியூஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணல. ஸோ இப்போ தான் இந்த நியூஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்போ மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நியூஸ் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 2 குழந்தைங்களும் வந்து கொண்டுட்டாங்க. ஆக்சுவலி அவங்க ஹஸ்பண்ட் விஜயையும் வந்து இந்த மாதிரி வந்து கொல்றதுக்கு தான் வந்து டேப்லெட்லாம் கலந்துருப்பாங்க போல. அன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் விஜய் வந்து வேலையை முடிச்சுட்டு, பேங்க் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு லேட்டாக வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால விஜய் வந்து தப்பிச்சிட்டாரு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 குழந்தைகளும் கொண்டாச்சு. இவங்களுடைய கள்ளக்காதலன், அபிராமியோட கள்ளக்காதலனான மீனாட்சி சுந்தரம் 2 பேரும் சேர்ந்து வந்து நாகர்கோவில், கன்னியாகுமரி அந்த மாதிரி அங்கே போய் அப்படியே கேரளா பக்கம் எஸ்கேப் ஆகிறதா அவங்களுடைய பிளானா இருந்திருக்கு. ஸோ தப்பிச்சும் போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளம்பியிருக்காங்க, தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. விஜய் வீட்டுக்கு வந்தபோது பார்த்தா குழந்தையோட வாயிலெல்லாம் வந்து நுர தப்புனதெல்லாம் வந்து பார்த்துருந்துருக்காரு. போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. போலீஸ் போய் இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாருன்னா அபிராமி, மீனாட்சி சுந்தரம் 2 பேருமே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2018 நடந்திருக்கு. லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அது மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது, ஜெயில இருந்தா மட்டும் உங்களுக்கு வந்து பத்தாது. ஸோ லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து கடைசி வரைக்கும் நீங்க ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க தரப்பு அபிராமி சைட்ல இருந்து சொன்னது என்ன அப்படின்னா, 7 வருஷம் நான் ஏற்கனவே ஜெயில வந்து இருந்துட்டேன். பிளஸ் வந்து எனக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து எல்டர்லி பேரண்ட்ஸா இருக்காங்க, அதனால என்னுடைய தண்டனை வந்து கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஜட்ஜி வந்து ஒத்துக்காம இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்திருந்திருக்காரு. 2018 மிகவும் பரபரப்பா பேசப்பட்ட ஒரு நியூஸா இது வந்து இருந்திருக்கு. கோர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய கிரௌடே வந்து வந்திருந்திருக்கு, ஒரு பெரிய மக்கள் கூட்டமே வந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பரபரப்பான ஒரு நியூஸா இது வந்து இருந்திருக்கு. 25 விட்னஸஸ், 25 சாட்சி
சாட்சிகள் வந்து இந்த கேஸ்ல வந்து வந்திருந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க விஜய், இவங்களோட ஒய்ஃப் அபிராமி, 2 குழந்தைங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னையில குன்றத்தூர்ல 3ஆம் கட்டளை பகுதி அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ அங்கதான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அங்கதான் வந்து இந்த கிரைமும் வந்து நடந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கள்ளக்காதலன் அவனும் அந்த அபிராமியும் பேசிக்கிட்ட ஆடியோலாம் வந்து ஆன்லைன்ல வந்து இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் தெரியல. அந்த ஆடியோவை நீங்க கேட்டீங்கனாலும் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. ஸோ அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேணாம். இன்கேஸ் அது உண்மையா இருக்கிற பட்சத்தில் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. இதில் நம்ம இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அபிராமி இவங்க அந்த கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் 2 பேருக்கும் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா கோர்ட்ல கூடிய ஜட்ஜு சொன்னது என்ன அப்படின்னா, ஏற்கனவே கோர்ட்ல வந்து ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த போலீஸ் வழக்கை விசாரிச்ச போலீஸ் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா 174, 175, 176 இந்த பிரிவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழக்கை ஒன்று போட்டு நீங்க வந்து கடமையை ஒழுங்கா செய்யல, அக்யூஸ் வந்து கரெக்டா வந்து கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி விளக்கம் எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காரு. அக்யூஸ் வந்து நீங்க லேட்டா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, கடமையை செய்ய தவறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் சைட்ல இருந்து போலீஸ் மேல வந்து வழக்கு போட்டு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு போலீஸ் தரப்புல சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ அதனால நான் அக்யூஸ் ப்ரொடியூஸ் பண்ண லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஜட்ஜ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு காரணம் கிடையாது, இனிமேல் இதை நீங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நியூஸை பத்தி அப்படிங்கிறத எனக்கு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நியூஸை உங்களுக்கு நான் போட்டதுக்கான காரணம் விழிப்புணர்வு, அவேர்னஸ் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த வீடியோ இந்த நியூஸ் வந்து போடும்போது மக்கள் பேசுறது என்ன அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து பாவம் அப்படின்னு தான். ரெண்டாவது வந்து ஒன்ஸ் வந்து ஒரு கள்ளத்தொடர்பு வந்துருச்சுனாலே இப்போ அவங்க ஃபேமிலிஸ் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி நடக்குது. நம்ம சேனலே மேகாலயா ஹனிமூன் மர்டர் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பிடிக்காத பொண்ணு பிடிக்காத பையன் கூட வாழும்போதோ, பிடிக்காத பையன் பிடிக்காத பொண்ணு கூட வாழும்போதோ கிரிமினல்ஸாக மாறிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் அதை அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக அதை வந்து அந்த சுச்சுவேஷன் நடக்காமல் அவாய்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீடியோ இந்த நியூஸை பற்றி அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.